அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக மீனவர்கள் 13 பேரையும் ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படை சிறைப்படுத்திருக்கிறது. இலங்கை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை ரோந்து கடற்படை இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். ஏற்கனவே தமிழக மீனவர்கள் 30க்கும் மேற்பட்டோரை சிறைப்படுத்தியிருக்காங்க. தற்பொழுது மேலும் ஒரு 13 பேர் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா வணக்கம். தமிழக பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஒரு விசைப்படகையும் 13 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையானது கைது செய்திருக்கிறது. ஏற்கனவே 30 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து இலங்கை கடற்படை கைது செய்வதை கண்டித்து மீனவர் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் ஏற்கனவே போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் இன்று அதிகாலையிலேயே 13 மீனவர்கள் ஒரு விசைப்படையையும் இலங்கை கடற்படை கைது செய்திருக்கக்கூடிய அந்த சம்பவமானது மீனவர் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாது இலங்கை கடற்படையினர் அந்த விசைப்படையை சுற்றி வளைத்த போது அங்கிருந்து கைதுக்கு அஞ்சி தப்ப முயன்ற 2 மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் முதற்கட்ட தகவலானது வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மீனவர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் அவர்களை மீட்ட இலங்கை கடற்படையானது அங்கு வைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக இங்கிருந்து மீன்பிடிக்கக்கூடிய அந்த மீனவர்களை கைது செய்வதும் அதே போல அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவது என்பது தொடர்கதையாக இருந்து வருவதாகவும் இந்த விவாதத்தில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிரந்தர தீர்வு எட்டுவதற்கு உரிய நடவடிக்கையை தாமதமின்றி எடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக மீனவர் மத்தியில் கோரிக்கையானது எழுந்திருக்கிறது. ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் ஏற்கனவே போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் அந்த ஒரு விசைப்படகு 13 மீனவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது குறித்தான முதற்கட்ட தகவல் இன்னும் வெளியாகாத சூழலில் ஒரு விசைப்படகையும் 13 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்ததும் அதே போல கடற்பகுதியில் வைத்து துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவமானது மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையால் மீனவர்கள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் 13 மீனவர்களை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படை கைது செய்து ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்திருக்கிறது. இது குறித்து மக்கள் ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இதுபோன்ற நடவடிக்கை தொடர்கதையாகி வருகிறது. தமிழக மீனவர்கள் 13 பேரையும் ஒரு விசைப்படகையும் இலங்கை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை ரோந்து கடற்படை கைது செய்து அழைத்துச் சென்றிருக்கிறது. பூபேஷ், இது குறித்தான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கும் நன்றி.